everyone, welcome back to my channel Divine Healing. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சக்சஸ் டிப்ஸ் அண்ட் ரெமடிஸ் என்னென்ன. இந்த தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒரிஜினல் 9ஆம் வீடு, the 9th house. தனுசு ராசிக்கான அதிபதி குரு. சோ நீங்க வந்து இந்த 9ஆம் இடத்திற்கான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலரா குருமார்களை வழிபாடு செய்வது, அவர்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் வந்து தந்தையையும் குறிக்கும். அதனால தந்தையுடைய ஆசீர்வாதம், தந்தைக்கு உங்களால் முடிந்த பணிவிடைகளும் உதவிகளும் செய்வது. அப்புறம் வந்து அடிக்கடி தான தர்மங்கள் செய்வது, கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கொடுக்கிறது. அது நிதி உதவியும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். பிளஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் உங்களுக்குன்னு ஒன்று லே டவுன் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து அந்த உயர்நிலை ஞானம் அதை பெறுவதற்கு நீங்க டெஃபினட்டா வந்து முயற்சி பண்ணி இந்த நெக்ஸ்ட் லெவல் நாலேஜ், ஹையர் ஐடியல்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் அதை நீங்க வந்து டெஃபினட்டா பெர்சியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு எப்போதுமே ஒரு அட்வைசிங், ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் ரெமடிஸா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தனுசு ராசி பெற்று வந்த தோஷம் ராகு தோஷம். அதனால நீங்க வந்து ராகுக்கு உண்டான பரிகாரங்களையும் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெல்பிங் த கேப் டிரைவர்ஸ். இந்த கேப் டிரைவர்ஸ் கூட எந்தவித ஒரு பிரச்சனை இல்லாம அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்றது. பிளஸ் சப்போஸ் சில ட்ரிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேப் சார்ஜஸ்ன்னு வந்ததுன்னா அதை வந்து நீங்க டெஃபினட்டா வந்து இந்த கேப் டிரைவர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆஃபர் பண்ணி நீங்க வந்து போறது வந்து ஒரு நல்ல ரெமடி. அதுக்கப்புறம் வேற்று மொழி, வேற்று மதம், அதுக்கப்புறம் வெளி மாநிலம், வெளிநாட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா தனுசு ராசின்னு வந்தாலே இந்த வேற்றுங்கிற விஷயம் நிச்சயமாக வந்துடும். அதாவது நீங்களே வந்து திருமணம் ஆச்சுன்னா உங்களுடைய ஸ்பவுஸ் வேற்று மொழி பேசுறவராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற்று மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அந்த மாதிரியான இந்த வேற்றுங்கிற விஷயம் நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ராகு தோஷம் பெற்ற ராசி இந்த தனுசு ராசி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரெமடின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேராசையை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பேராசைப்பட்டால் அதன் மூலமாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஜாஸ்தியாக இருக்கு தனுசு ராசிக்கு. அதனால கண்டிப்பா நீங்க பேராசையை அவாய்ட் செய்ய வேண்டும். அப்புறம் வந்து நீங்க திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் விசிட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளஸ் நீங்க எந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து அகெயின் லாசஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசி பீப்புளுக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் இப்ப இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். சோ மூல நட்சத்திரம் உடைய 4 பாதங்களும் இருக்கு. மூலம் 1 2 3 4, அப்புறம் பூராடம் 1 2 3 4, அப்புறம் உத்திராடம் உடைய ஒரு பாதம். இது எல்லாமே கொண்டதுதான் இந்த தனுசு ராசி. இப்ப அதுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலா நட்சத்திர ரீதியா என்னென்ன தர்ம பரிகாரங்கள், தொழில் பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூல நட்சத்திரம் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொதுவாகவே வந்து வெரி ஸ்பிரிச்சுவல். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு ஆச்சுன்னா அவங்கள வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான ரூட் காஸ் என்ன அதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டிப் என்னன்னா உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும். ஏனால் இந்த மூல நட்சத்திரம் பெற்று வந்த தோஷம் செவ்வாய் தோஷம். அதனால உங்களுடைய கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும்.
அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஃபிளாட்டோ இல்லை ஏதாவது ஒரு லேண்டோ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க அடுத்தவர்களுடைய உபயோகத்திற்கு ஒரு கம்மியான ரெண்ட்ல நீங்க ஆஃபர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி. பிளஸ் உங்களை வந்து யாரு அண்ணா அக்கான்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், பிளஸ் உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய சிப்ளிங்ஸ் அவங்களுக்கும் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அடுத்தவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்க உங்களுடைய நோன் கான்டாக்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது ஒரு பெஸ்ட் ரெமெடி. அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எந்தவித வம்பு தும்பும் இல்லாமல், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு முடிந்த சப்போர்ட்டும் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ்லயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய ரத்தத்தையும் தானமாக கொடுக்கலாம். அது வந்து ப்ரிஃபரபிளி நீங்க டியூஸ்டேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்களான சித்திரை, அவிட்டம், மிருகசீர்ஷம் அந்த நட்சத்திர நாளன்னைக்கு நீங்க பண்றது ரொம்ப நல்லது. தனுசு ராசி மூல நட்சத்திரம் பீப்புளுக்கான சூட்டபிள் ப்ரொஃபஷன்ஸ் என்னென்ன? இந்த மூல நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற நட்சத்திரம். அதனால எனி ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டட் டு கேது, ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பீயிங் அ யோகா டீச்சர், பீயிங் அ மெடிடேஷன் டீச்சர், பீயிங் அ ஸ்பிரிச்சுவல் கைட், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டெஃபினட்டாக தொடலாம். அதுக்கப்புறம் இந்த மூலம் நட்சத்திரம் பெற்று வந்த தோஷம் செவ்வாய் தோஷம். அதனால செவ்வாய் காரகத்துவ தொழில்களும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தொழில்களை செய்தீர்கள் என்றால் நீங்கள் செய்யும் தொழிலே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறிவிடும். எந்த மாதிரியான தொழில்கள்? மெக்கானிக்கல், சிவில், ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மி, போலீஸ்மேன். அப்புறம் யூ கேன் ஆல்சோ பி அ ஸ்போர்ட்ஸ் கோச். ஏன்னா மார்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதனால யூ கேன் பி அ ஸ்போர்ட்ஸ் கோச், லைக் a gym coach, cricket coach, badminton coach. ஸோ இந்த மாதிரியான தொழில்களை தொட்டிங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலே உங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் இந்த மூல நட்சத்திரத்துக்கான ஆன்மீக பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நன்மையே பயக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரத்துக்கான தர்ம பரிகாரங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தவர்களுடைய படிப்புக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் அந்த லோயர் கிரேட் பீப்புளுக்கு, இந்த 4th கிரேட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் மாதிரி பென், பென்சில், ரப்பர், நோட் புக்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸையும் நீங்கள் கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனி டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ இல்லைன்னா உங்களுடைய ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகிக்கணும்னு பார்த்துக்கணும். ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் உடனே கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கான சூட்டபிள் ப்ரொஃபஷன்ஸ் என்னென்ன? ஸோ இந்த பூராடம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வர நட்சத்திரம். ஸோ எனி வீனஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி, பீயிங் எ பியூட்டிஷியன், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ஆர்ட், டிசைன், மீடியா, என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், டான்ஸ், அப்புறம் அனிமேஷன், கிராஃபிக்ஸ், கேமரா, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான சுக்கிரன் காரகத்துவ தொழில்களை நீங்கள் தாராளமாக தொடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தொழில்களை தொட்டால் நீங்கள் செய்யும் தொழிலை பரிகாரமாக மாறிவிடும். இந்த பூராட நட்சத்திரம் பெற்று வந்த தோஷம் புதன் தோஷம். அதனால நீங்க புதனுடைய காரகத்துவ தொழில்களை தொட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக
அதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். எந்த மாதிரியான தொழில்கள்? எனிதிங் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிஸ்ட், குவாலிட்டி அனலிஸ்ட், or you can be an advocate, advertising, marketing, dubbing artist, you can be a teacher, astrologer, அப்புறம் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்துறது, இல்லை ஃபினான்ஸில் போகணுன்னா யூ கேன் கோ இன் டு ஆடிட்டிங், சிஏ, ஐசிடபிள்யூஏ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான தொழில்களை தொட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் தொழிலே உங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கான ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து இந்த திருவெண்காட்டில் உள்ள புதன் கோயில் சென்று வழிபாடு செய்வது, அப்புறம் வந்து திருவனந்தபுரம் பத்மநாபர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் திருவானைக்காவல்ல அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அது வந்து பூராட நட்சத்திரம் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோயில். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலையும் விசிட் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். ஏன்னா உத்திராட நட்சத்திரத்துடைய ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்கிறது. ஸோ இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கான தர்ம பரிகாரங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் கிரிட்டிசைசிங் எனி டீச்சர் ஆர் அ குரு. ஏன்னா இந்த உத்திராடம் வந்து குருதோஷம் பெற்று வந்த நட்சத்திரம். யூ ஹாவ் டு அவாய்ட் கிரிட்டிசைசிங் எ டீச்சர் ஆர் அ குரு. அதுக்கப்புறம் இந்த 5 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க படிக்கிற பால்வாடி ஸ்கூலை எடுத்து நடத்துறது, இல்லை அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, இது வேறு ஏதாவது மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறது, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கொண்டை கடலையை தானமாக கொடுப்பதும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான தொழிலில் தொடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வர நட்சத்திரம். அதனால் நீங்கள் சூரியன் காரகத்துவ தொழில்களை தாராளமாக தொடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி கவர்மெண்ட் பேஸ்ட் ஜாப்ஸ், அப்புறம் எனிதிங் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஃபீல்ட், அதில் யூ கேன் பி அ டாக்டர். அதுலேயும் வந்து டாக்டர் ப்ரொஃபஷன் வில் ஆல்சோ பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேஸ்ட் ப்ரொஃபஷன்லேயும் இல்லை டாக்டராகவும் மெடிசன்லேயும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஜாபில் இருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு லீடர்ஷிப் இல்லைனா மேனேஜ்மெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உத்திராட நட்சத்திரம் பீப்புள், நீங்கள் எந்த தொழிலை செய்தால் செய்யும் தொழிலே பரிகாரமாக மாறிவிடும். குரு காரகத்துவ தொழில்கள், பீயிங் அன் அட்வைசர், கன்சல்டன்ட், கைட், பீயிங் எ கிண்டர் கார்டன் ஸ்கூல் டீச்சர், பீயிங் அ காலேஜ் லெக்சரர், பீயிங் அ ஜட்ஜ், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸ் சைட்லேயும் போகலாம். பேங்கிங், ஃபினான்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா யூ கேன் பி அன் அஸ்ட்ராலஜர், யூ கேன் பி அ ட்ராவல் கைட். ஸோ இந்த மாதிரி குரு காரகத்துவ தொழில்களை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் தொழிலே உங்களுக்கு பரிகாரமாக மாறிவிடும். உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் ரெமடிஸ் என்னென்ன? முதல்ல நீங்கள் கொடுமுடியில் உள்ள பிரம்மா கோயிலை விசிட் பண்ணலாம். அப்புறம் குருவாயூருக்கு விசிட் பண்ணலாம். ஓதிமலை முருகன் கோயில், குருமார்கர் வழிபாடு, ஃபார் எக்ஸாம்பிள் சாய்பாபா, ராகவேந்திரர், அப்புறம் வந்து கோவில் நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்துறது, அப்புறம் வந்து எவ்ரி வியாழக்கிழமை ஒரு குருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை தானமாக கொடுக்கறது, அப்புறம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு விநாயகர் வழிபாடு மிகுந்த நன்மையை பயக்கும். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கான தர்ம பரிகாரங்கள், தொழில் பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஓவராலா தனுசு ராசிக்காரங்க அவங்க வந்து வழிபட வேண்டிய ஜோதிர்லிங்கம்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்கிற ஸ்ரீ காஷி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம். இது எல்லா நட்சத்திரங்களும், தனுசு ராசியில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் வழிபட வேண்டிய கோயில் ஜோதிர்லிங்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம் இன் வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். உங்களுக்கு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஸோ மச்.